ஒரே தேர்தல் இந்த திட்டத்திற்கான ஒப்புதலை மத்திய அமைச்சரவை கொடுத்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாட்டின் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் இது. ஒரு நாடு ஒரே தேர்தல் இந்த திட்டத்திற்கான ஒரு ஒப்புதலை அமைச்சரவை கொடுத்திருப்பதாக தெரிகிறது. இது குறித்த கருத்தை நம்மோடு பகிர்வதற்காக வழக்கறிஞர் திரு KL விஜயன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். இந்த ஒரு நாடு ஒரே தேர்தல் இதற்கான எதிர்ப்புகள் பல்வேறு இடங்கள்ல இருந்து எழுந்தது. தற்பொழுது முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழு அந்த அறிக்கையை சமர்ப்பித்தது. அதற்கான ஒப்புதலை அமைச்சரவை கொடுத்திருக்கிறது. இது பற்றிய உங்களுடைய கருத்து என்ன? என்னுடைய கருத்து இதுல என்ன அப்படின்னாக்கா, பெடரலிசத்துல ஈவன் இன்னைக்கு கூட இந்தியன் யூனியன் தனி, ஸ்டேட் தனி. அதனால இந்த மாதிரி ரெண்டு விஷயம் இருக்கும்போது எல்லா இப்போ ஒரே தேர்தல் ஒரே எலெக்ஷன் 25 வச்சிடுறாங்கன்னு வச்சுக்குவோம். 25 வச்சுட்டு ஒரு 27 28 ஒரு ஸ்டேட்டினுடைய எலெக்ஷனை கவர்மெண்ட்டை கலைச்சிடுறாங்க. 356 யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ அதில் 2 வருஷம் விட்டு வச்சிருக்கோம். அப்போ 2 வருஷம் ஒரு கலைக்கப்பட்ட ஆட்சி இருந்துன்னா 356 அந்த 2 வருஷத்தை ஃபில்லப் பண்ணுறதுக்கு இங்கே எலெக்ஷன் கவர்மெண்ட்டே இருக்காது. அதனால இதில் உள்ள பிரச்சனை என்னன்னா, கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறத ஒட்டுமொத்தமாக தான் பார்க்கணும். வெறும்னா எலெக்ஷனுங்கிற ஒரு ஆங்கிளில் பார்க்கறதுல அர்த்தம் இல்லை. ஒட்டுமொத்தமாக பார்த்தாக்கா எல்லா அமைப்பு, மத்திய அரசு, மாநில அரசு, இவங்க எல்லாருமே 5 வருஷங்கிறது நார்மல் டென்யூர். ஆனால் 5 வருஷத்துக்குள்ள அந்த டென்யூர் கண்டினியூ பண்ண முடியாமல் 356வது சரி உபயோகப்படுத்தப்படும் போது இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இதில் பதில் இல்லை. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் ஒன் ஸ்டேட் ஒன் எலெக்ஷன் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் ப்ராக்டிக்கலி அது பாசிபிளா இல்லையா, அதில் உள்ள பிரச்சனைகள் என்ன, அது தற்போது இருக்கின்ற கான்ஸ்டியூஷன் அமைப்புல எந்த மாதிரியான பின்விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்காம மேலிருந்த வரியாக தான் அந்த ராம்நாத் கோவிந்தனுடைய அறிக்கை இருக்கு. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இதுல நிறைய நடைமுறை சிக்கல் இருக்கு. இருக்கின்ற மற்ற அரசியலமைப்பு சட்ட ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் குறுக்கிடுவதாக இருக்கிறது. திரு KL விஜயன், இதுல முக்கியமா மத்திய அரசு தரப்புல இருந்து ஆண்டு முழுக்க இதற்காக தேர்தல்கள் நடத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. இதனால வளர்ச்சி பணிகளை மேற்கொள்ள முடியல, அதிகமான செலவாகிறது. இந்த காரணிகள் எல்லாம் பிரதானப்படுத்தி தான் இந்த திட்டம் தேவை என்பதற்கான ஒரு காரணியை மத்திய அரசு முன்வைக்கிறது. அப்போ அது ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, தேர்தலுக்கு பணம் செலவாகுது அப்படின்னு சொல்றது ஒரு டெமோக்ராட்டிக் ஃபார்மேட்ல ஒரு தேர்தல்னா ஒன்று இருந்துதான் ஆகும். தனித்தனியா வச்சாலும் சரி, முழுசா வச்சாலும் சரி, இது எந்த விதத்துலையும் மாற போறதில்லை. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு தேர்தலை சமீபத்தில் நடந்த நாடாளுமன்ற தேர்தல் பார்த்தீங்கன்னா 6 ஃபேஸ்ல வச்சாங்க. அப்ப 6 ஃபேஸ்ல வைக்கும்போது அப்ப பிரச்சனைகள் இல்லையா? இப்ப வெறும் ஒரே ஒரு நாடாளுமன்ற தேர்தலை அத்தனை தேர்தலையும் ஒரே நேரத்தில் நடத்த முடியாதுங்கிற ஒரு காரணத்தை காட்டி தான் அவங்க என்ன பண்ணாங்க, 6 கம்பார்ட்மெண்ட்டா வச்சாங்க. அப்ப இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க? அதனால தேர்தலுக்கு பணம் செலவாகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் முக்கியம் இல்லை. இன்ஃபேக்ட் தேர்தலில் அதிகமா லஞ்சம் கிஞ்சம் கொடுக்கறது, தேர்தல் விதிமுறைகள்ல பணம் செலவு பண்றதை குறைக்கணும்னா தேர்தலினுடைய பிரச்சார செலவையும் அரசாங்கமே எடுத்துக்கிட்டாதான் உண்மையிலேயே எல்லாரும் தேர்தலில் போட்டியிட முடியுங்கிற ஒரு வாதமும் இருக்கு. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தல் வரணும். அப்போ இத ஒரு நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு கொண்டு போனாங்கன்னா அதுல மாற்றங்கள் வரக்கூடிய சூழல் இருக்குமா? இல்ல, 26 வரும்போது இப்ப சொன்ன மாதிரி 5 வருஷத்தோட ஜாஸ்தியா போயிடும்ல. ஏன்னா இப்ப இது இந்த ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டா கூட அது என்னையிலேருந்து நடைமுறைக்கு வச்சுக்க போறாங்கன்னு நமக்கு தெரியாது. 26 இல்ல இப்ப இந்த சட்டம் வந்ததுல இருந்தா, அப்ப சட்டம் வந்ததுல இருந்தா இருக்கின்ற எல்லா அரசுகளும் எஞ்சி இருக்கிற காலத்தை கம்ப்ளீட் பண்ண முடியும். தமிழ்நாடு மட்டும் இல்லை நான் சொல்றது,
மகாராஷ்டிரால இப்ப இன்னும் ஒரு 3-4 மாசத்துல தேர்தல் நடக்க போகுது. தேர்தல் நடந்து முடிந்த 26க்கு பின்னாடி காலாவதியாகின்ற மாநிலங்களுக்கும் மற்றபடி 26 ஒட்டி இவங்களுக்கெல்லாம் இது எந்த ஒரு டேட்டா கட் ஆஃப் டேட்டா வைக்க போறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. அதனால இதுல நிறைய நன்மையோட சிக்கல் தான் நிறைய இருக்கு. இந்த திட்டம் லீகலி ஸ்டேபிளா இருக்குமா சார்? லீகலி ஸ்டேபிளா இருக்கிறதுங்கிறது வந்து கொஞ்சம் ஓரளவு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம்னா, லீகல் ஸ்டெபிலிட்டி வந்து ஒரு தேர்தல் ஒரு எலெக்ஷன்னால லீகல் ஸ்டெபிலிட்டி வந்து பண்ண முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் அப்படிங்கிறது இன்றைய பொறுத்த வரைக்கும் ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட். ஒரு பெரிய கல்யாணத்தை சமைக்கிறது அந்த மாதிரி. எலெக்ஷனை வந்து 25 வயசு உள்ள யார் வேணா போட்டி போடலான்னு இருக்க வழிய யார் வேணாலும் போட்டி போட்டு எலெக்ஷன்ல ஜெயிச்சு ஆட்சி அமைக்க முடியாது. ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு கட்சி வேணும், அந்த கட்சிக்கு மெஜாரிட்டி இருக்கணும். இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால லீகலா இதெல்லாம் வந்து சஸ்டைனபிளே இல்லை, டெமோக்ராட்டிக்கலா பாசிபிளா இல்லையாங்கிறதுக்கு நம்மளுடைய ஜனநாயகத்துல இந்த சுதந்திரம் வந்து ஒரு 50-70 வருஷத்துல நம்ம எக்கச்சக்கமா தேர்தல் செலவுகள் பண்றதையும் தேர்தலை வந்து சாமர்த்தியமா நடத்துறதுலயும் எல்லாருமே ரொம்ப வல்ல ஆயிட்டாங்க. இதெல்லாம் இருக்கின்ற ஒரு காலகட்டத்துல ஸ்டெபிலிட்டி வந்து இதை வச்சு நம்ம சொல்ல முடியாது. அப்படி இருந்தா எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி பாதியா அந்த பல இடங்கள்ல வந்து பண அதிகாரம் கொண்ட பெரிய கட்சிகள் வந்து எல்லாரையும் இறங்கி வாங்குறாங்க. ஹார்ஸ் ட்ரேடிங் இன்னமும் இருக்கு. அதனால இதெல்லாம் வந்து இந்த ஸ்டெபிலிட்டியை நோக்கி எடுக்கப்பட்ட முடிவு இல்லைங்கிறது தான் ஒரே வார்த்தையை சொல்லணும். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு கே.எல். விஜயன்.